ஓம் ஸ்வாக கந்த சிருஷ்டி. காலைல ஏஞ்சி காரி மூஞ்சில யார் தூக்கினாலும் 3 வேலையும் தண்டசோறு துண்டு தலைக்காணியை தலைமாட்டில் வச்சுட்டு உதவாக்கரை வெட்டி முன்னும் தண்டசோறு இந்த பேரெல்லாம் கெடாம தக்க வச்சு இன்று நாள் நல்லபடியா கழிக்க நீங்க எனக்கு அருள் புரியணும் ஸ்வாக. என்ன பாக்குறேன்? என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியான பொறுப்பான புள்ளிய பெற்றதற்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப பெருமைப்பட்டிருக்கணும். நேக்கு கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தின்னு ஆத்துல பெரியவாள்லாம் சொல்லுவா. ஏன் தெரியுமா? காலங்காத்துல சீக்கிரமா ஒரு 11 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கிறது உண்டு. ஏஞ்சி பல்லு வளர்க்கறனோ இல்லையோ அரை டம்ளர் பால் சாப்பிட்டுருவேன். பால் சாப்பிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள 15 தோசை 10 இட்லி. பட்னியா இல்லாம பருப்பு சாம்பார்ல சட்னியை மிக்ஸ் பண்ணி பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடுறது உண்டு. ஏன்னா அப்பதானே பகல் ஃபுல்லா நல்லா தூங்க முடியும். நான் இவ்வளவு பொறுப்பான புள்ளியா இருக்கிறதுனால வீட்டுல காரி துப்புவா, ரோட்ல காரி துப்புவா, சொந்த பந்தம் எல்லாம் காரி துப்புவா. இப்படி காரி துப்பி 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 பழகி போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நானே எனக்கு போர் அடிச்சதுன்னா ரோட்ல போறவங்கள வாண்டடா கூப்பிட்டு கொஞ்சம் என்ன காரி துப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்றது உண்டு.